வில்லேஜ் லவ்வர்ஸ் நட்புகளுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ரஸ்னா. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஏர் ஃப்ரையரோட ரிவ்யூ அண்ட் டெமோ வீடியோ தான். அதுக்காக நான் நிஞ்சா ஏர் ஃப்ரையர் எடுத்துருக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஏர் ஃப்ரையர் மூலம் நாங்கள் எண்ணெயே இல்லாமல் எங்களை உணவுகள் எல்லாத்தையும் பொரித்து எடுக்கலாம். இந்த ஃப்ரையரை பயன்படுத்திக்குள்ளே நாங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பொரிக்கிறத விட 75% குறைவான ஃபேட்டோட உணவுகளை தயாரிக்கலாம்னு சொல்லினோம். மற்றது இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் வின்டர் டைமில் கதவு எண்ணெய் எல்லாமே குளிருக்காக மூடித்தான் வச்சுருப்போம். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் சமைக்கக்குள்ளே ஒரு விதமான மனம் வீடுகளில் பரவி இருக்கும். இப்போ இந்த ஏர் ஃப்ரையர் மூலம் நாங்கள் உணவை பொரிக்கிறது மூலம் அந்த மனமெல்லாம் முற்றாக தடை செய்யப்படும். இது நிஞ்சாக்கு ஒரு ஸ்பான்சர் வீடியோ இல்லை, சும்மா ஒரு ஜஸ்ட் குவிக் ரிவ்யூ டெமோ தான் பார்க்க போகிறோம். இது அவுட் சைட் நல்ல கலராக இருக்குது. நல்ல க்ரே அண்ட் பிளாக்கில் நல்ல கலர் கொடுத்துருக்கணும். இப்போ நாங்கள் கிச்சனுக்கு வச்சு ஜூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நல்லா இருக்குது. இது மேலே இருக்கிறது ஏர் இன்டேக் வெண்டிலேட்டர்னு சொல்லி இதுக்கு உள்ளுக்குள்ளால் தான் காற்றது உள்ளெடுத்து உள்ளுக்குள்ளே ஃப்ரை பண்ண உதவும். இப்போ இதை அன்சீல் பண்ணுவோம். இது 3.8 லிட்டர் கொள்ளளவு உள்ளதுன்னு 900 கிராம் அளவுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நாங்கள் ஃப்ரை பண்ணலாமண்டும் சொல்லியிருக்கணும். இப்போ என்ன மாதிரி அந்த நான்ஸ்டிக் பாஸ்கெட் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாஸ்கெட் நல்ல பெருசாகவே தான் இருக்குது. நாங்கள் எப்படியும் ஒரு 2-3 பேருக்கு தேவையான அளவு சிக்கன் ஃப்ரைஸ், ஃபிஷ் ஃப்ரை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அதுகள் செய்யக்கூடியதாக இருக்குமென்னு நினைக்கிறேன். நாங்கள் இதோட டெமோவும் பார்க்கத்தானே போகிறோம். இப்போ இது பாருங்க, ஒரு மல்டி லேயர் கிரில் ட்ராக் கொண்டு வச்சிருக்கிறோம். இதில் வச்சு நாங்கள் கிரில் பண்ணுற வெஜிடபிள்ஸ், மீட் அதுகளை நாங்கள் கிரில் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதுக்கு அடியில் ஒரு நான்ஸ்டிக் கிறிஸ்பர் பிளேட் ஒன்று வச்சிருக்கணும். அதை நாங்கள் எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு குயிக் ரிவ்யூக்கும் ஒரு நோட் ஒன்று வச்சிருக்கணும். இதுதான் அந்த கிறிஸ்பர் பிளேட். இப்போ இதில் வச்சு தான் நாங்கள் எல்லாத்தையுமே உணவு எல்லாத்தையும் இதில் வச்சு தான் நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ இவ்வளோந்தான். இதில் நாங்கள் இது இல்லாமல் எடுத்துகிட்டு இதில் நாங்கள் கேக் அதில் பேக்கிங் ஐட்டங்கள் டிரெக்டாக செய்யலாம். இப்போ இதில் இந்த மல்டி லேயர் ட்ராக்கை இந்த மாதிரி வச்சு இதில் நீங்கள் க்ரில் பண்ணுறதுகளெல்லாம் நாங்கள் வச்சு கொள்ளலாம். அந்த வசதியும் இருக்குது. அதோட டெமோவை நாங்கள் அப்புறம் ஒரு நாள் பார்ப்போம். இப்போ நார்மல் டெமோ உண்டு. இந்த கிறிஸ்பர் பிளேட்டை யூஸ் பண்ணி செய்கிறத இப்போ நான் உங்களுக்கு அடுத்ததாக காட்ட போகிறேன். அதுக்காக தொடர்ந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஏர் ஃப்ரையரோட சைடில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்கணும். அதில் உங்களுக்கு எந்தெந்த உணவு எந்தெந்த டிகிரிஸ் ஃபரன்ஹைட் டெம்பரேச்சரில் எத்தனை நிமிஷம் வைக்கணுமென்னு சொன்ன ஒரு குயிக் ரிவ்யூ ஒன்று இருக்குது. அதில் சிக்கனும், ஃப்ரோசன் ஃப்ரைஸும், நார்மல் ஹேண்ட் கட் ஃப்ரைஸும், மற்ற ஸ்டேக், ஃபிஷ், மஃபின் அதில் மட்டும் கொடுத்துருக்கணும். இதில் மேலே ஏர் இன்டேக் வெண்டிலேட்டர் இருக்கிற மாதிரி பின்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஏர் அவுட்லெட் யூனிட் ஒன்று இருக்குது. இதுதான் இந்த ஏர் அவுட்லெட் யூனிட். இது பேக் சைடில் லொக்கேட் பண்ணியிருக்கீங்கன்னா இது ஏர் இன்டேக் வெண்டிலேட்டரோட காற்றை உள்ளுக்கு எடுத்து அந்த கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் காற்று சூடாகி அந்த ஏர் ஃப்ரை பண்ணி திரும்பவும் இந்த அவுட்லெட் யூனிட்டுக்குள்ளால் அந்த காற்று வெளியேறும். இதுதான் அந்த கோயில், உள்ளுக்குள்ளே இருக்கிற கோயில். இதில் எங்களுக்கு ஹேண்ட் அவுட்ஸ் வச்சிருக்கணும். கைட் புக் கொண்டு வச்சிருக்கணும். நிஞ்சாவோடது எப்படி யூஸ் பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன பார்ட்ஸுகள் இருக்குன்ற சகல விவரங்களையும் நாங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு ஒன்று வச்சிருக்கணும் ஏர் ஃப்ரையரோட. இதில் அந்த சார்ட் வச்சிருக்கணும். இதில் நீங்கள் எந்தெந்த உணவு என்னென்ன டெம்பரேச்சரில்
செட் பண்ணணும், எத்தனை நிமிஷம் வந்து செட் பண்ணணும், அதோட எந்தெந்த உணவுக்கு உங்களுக்கு ஆயில் தேவை. இது உண்மையாக இது எண்ணெயே இல்லாமல் பொரிக்கிறோண்டு தான், இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஆயிலும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் சில உணவுகளுக்கு வந்து நீங்கள் ஆயிலை வந்து ப்ரஷ் பண்ணலாம், அல்லது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். அப்படி சேர்க்கலாம் உங்களுக்கு சுவையல் அதிகரிக்கும். அப்போ எந்தெந்த உணவுக்கு ஆயிலே யூஸ் பண்ணக்கூடாது, எந்தெந்த உணவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணலாம், எந்தெந்த உணவுக்கு ஆயிலை ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணலாம்ன்ற டீட்டெயில் அதில் வச்சுருக்கணும். இப்போ இதில் வந்து பாருங்கள், ஏர் ஃப்ரையர் மட்டும் இல்லை, இது வந்து ரீஹீட் பண்ணலாம், அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணலாம், அதே மாதிரி டீஹைட்ரேட் பண்ணலாம். டீஹைட்ரேட் பண்ணலன்னு சொன்னால் நாங்கள் வந்து சிப்ஸுகள் இதில் தயாரித்து கொள்ளலாம். பொட்டாட்டோ சிப்ஸு, வாழைக்காய் சிப்ஸ், பாவக்காய் சிப்ஸ், உங்களுக்கு என்ன சிப்ஸ் வேணுமோ அதை இந்த டீஹைட்ரேட் யூனிட் மூலம் நாங்கள் தயாரித்து கொள்ளலாம். ரொம்ப குயிக்கான எந்த ஒரு எண்ணெயுமே இல்லாமல் நல்லா சிம்பிளாக செய்கிறது. இந்த மெஷின் நல்லாவே தான் இருக்குது பார்க்க. ஸோ இப்போ இதில் நாங்கள் ஃப்ரைஸ் வந்து பொரிச்சு பார்ப்போம். இதில் நான் வந்து ஃப்ரோசன் ஃப்ரைஸ் எடுக்கலாம். நான் வந்து இதில் ஹேண்ட் கட் ஃப்ரைஸ் தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டிய ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி ஹேண்ட் கட் பண்ணி கொஞ்சம் பெப்பர் சேர்த்து கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்து அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் தான் நான் இப்போ ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். இப்போ அப்படி ஃப்ரைஸ் வருதுன்னு பார்ப்போம். இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நாங்கள் ஃப்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ப்ளக்இன் பண்ணிவிட்டு முதல்ல 3 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணினா நல்லமென்று சொல்லினோம். ஸோ நாங்கள் 3 மினிட்ஸ் வந்து அந்த பாஸ்கெட்டை ப்ரீ ஹீட் பண்ணிக்கொள்ளும். அதுக்கு 360 டிகிரியை செட் பண்ணி அது வந்து ஃபரன்ஹைட்டில் தான் இருக்கும். 3 மினிட்ஸையும் நாங்கள் இந்த மினிட்ஸ் ஹைட்டில் செட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரீ ஹீட் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ 3 மினிட்ஸ் முடிஞ்சோடனே அது ஆட்டோமேட்டிக்காக எண்டுக்கு வந்து எங்களுக்கு ஆஃபுக்கு வந்துடும். இப்போ நாங்கள் அந்த பாஸ்கெட் எடுத்து அதுக்குள்ளே வந்து இந்த கிறிஸ்பர் பிளேட்டை வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை போட்டுக்கொள்ளுவோம். உங்களுக்கு தேவைன்னா கிறிஸ்பர் பிளேட்டில் கொஞ்சம் ஆயிலை ப்ரஷ் பண்ணிக்கொள்ளலாம். நான் எந்த ஆயிலுமே சேர்க்கல. இப்போ வந்து ஆன் பண்ணி ஏர் ஃப்ரையரை செலக்ட் பண்ணி இப்போ இது வந்து எங்களுக்கு 360 டிகிரிஸ் ஃபரன்ஹைட்டில் தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய வேணும். இப்போ நாங்கள் 20 மினிட்ஸ்ன்னு சொல்லியிருக்கணும். ஸோ 20 மினிட்ஸை செலக்ட் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணிக்குள்ளேயே அது வந்து 20 மினிட்ஸ் தான் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான 20 மினிட்ஸ். இப்போ வந்து இதோட ஒரு 10 மினிட்ஸ் ஆகின பிறகு நாங்கள் அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம், அதாவது பிரட்டி விட்டு கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக மேலே நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் மரவாசி நேரம் 10 மினிட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு விடுவோம். இப்போ எண்ட் வந்துட்டு பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன். எனக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும்ன்றதில் நான் நல்லா கோல்டன் ப்ரௌன் விட்டேன். இப்போ ஃப்ரைஸ் ரெடி ஆகிட்டு இனி இதை மாதிரி ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபிஷ் எடுத்து நான் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி நான் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சேன். நான் இப்போ வச்சு ஃபிஷ் வந்து 8 மினிட்ஸ் காணும்னு சொல்லினோம். ஸோ 4 மினிட்ஸ் முடிஞ்ச பிறகு நாங்கள் எடுத்து திரும்பவும் அதை பிரட்டி எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஆயிலை நாங்கள் ப்ரஷ் பண்ணலாம். இப்போ நான் கொஞ்சம் சாதுவாக ப்ரஷ் பண்ணுறேன் ஆயிலை. அப்போ அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுக்கும். ஆனால் இதுக்கு வந்து ஆயிலே தேவையில்லைன்னு சொல்லித்தான் சார்ட்டில் சொல்லியிருக்கணும். ஸோ நீங்கள் எந்த ஆயிலும் விடாமல் தேவையில்லை, ப்ரஷ் பண்ணால் தேவையில்லை. பட் நான் கொஞ்சமாக ப்ரஷ் பண்ணுறேன். அதுக்கு முதல்ல ஒரு சைடு வெந்துட்டு அடுத்த சைடு நாங்கள் திருப்பி விடுவோம். திருப்பி விட்டு ஆயிலை ப்ரஷ் பண்ணிக்கொள்வோம். இதில் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் வந்து பம்பனோ ஃபிஷ் தான் எடுத்துருக்கிறேன். பம்பனோ ஃபிஷ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கொள்ளுங்க ஆயிலை ஒரு ப்ரஷ் வச்சு. இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னு சொன்னால் நீங்கள் 8 மினிட்ஸை விட ஒரு 2 மினிட்ஸ் கூட விடலாம். நான் வந்து 8 மினிட்ஸ் தான் விடுறேன். இப்போ ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிட்டு ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிக்குள்ள நல்லா நாங்கள் அந்த ஆழமான எண்ணெயிலையோ அல்லது ஒரு சலோ ஃப்ரையோ பண்ணுவோம்
எண்ணெய் சேர்த்து அப்போ வர்ற அதே ஸ்மெல் வருது, பார்க்கவும் அதே மாதிரியே இருக்குது. நாங்கள் எண்ணெயில் எப்படி பொரிச்செடுப்போமோ அப்படியே ஒரு ஸ்மெல், அப்படியே டேஸ்ட் எல்லாமே இருக்குது. இப்போ ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இனி சிக்கன் பொரித்து பார்ப்போம். அதுவும் நாங்கள் எண்ணெயில் பொரிக்கிறதான். இப்போ எண்ணெய் இல்லாமல் இதுக்கு நான் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒலிவ் ஆயில் சேர்த்து மேரினேட் பண்ணினான். அவ்வளோதான், வேறு எந்த ஆயிலுமே சேர்க்கல. இப்போ என்ன மாதிரி ஃப்ரை பண்ணி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு தேவையான டெம்பரேச்சர் நாங்கள் செட் பண்ணி எடுத்துக்கொண்டு இப்போ பாருங்க, ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இனி இதுக்கு 20 மினிட்ஸ் 360 டிகிரிஸ் ஃபரன்ஹைட் தான். இப்போ அடுத்த பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். எண்ட் வந்துட்டுது. இனி அது ஆஃப் ஆகிட்டு இப்போ நாங்கள் ட்ரேயை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. வாசனையும் அந்த மாதிரியே இருக்குது. நல்லா பாபிக்யூ போட்ட மாதிரியே இருக்குது. சூப்பராக இப்போ சிக்கன் ஃப்ரை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் ரெடி ஆகிட்டு இதுக்கு 40 மினிட்ஸ் ப்ளஸ் 50 மினிட்ஸ் தான் எனக்கு எடுத்துருக்கு. பட் நாங்கள் இதிலேயே நிற்க தேவையில்லை. நாங்கள் டைமை செட் பண்ணிவிட்டு நாங்கள் வேறு வேலைகளை பார்க்க போயிடலாம். இல்லை வேறு ஏதாவது சமைக்க வேண்டியிருந்தால் சமைக்கலாம். அது டைம் முடிய தானாக நின்றுடும். அதுக்கு பிறகு நாங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த 50 மினிட்ஸும் நீங்கள் இதோடையே மினக்கணும்னு இல்லை, குயிக்கான ரெசிபி தான். நாங்கள் வேறு வேலையெல்லாம் பார்த்து கொண்டு சொல்லி எண்ணெயே இல்லாமல் ஃப்ரை பண்ணலாம். 75% லெஸ் ஃபேட்டை இந்த ஏர் ஃப்ரையர் கொடுக்குமென்னு சொல்கிறது காரணம் நாங்கள் எந்த ஒரு எண்ணெயுமே சேர்க்காமல் அதே டேஸ்ட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இனி இந்த சிக்கன் அப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். அதுக்காக நான் கெச்சப் எடுத்துருக்கிறேன். கெச்சப் நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு நல்லா பிடிக்கும். இந்த நிஞ்சா ஏர் ஃப்ரையரோட குயிக் ரிவ்யூ அண்ட் டெமோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுமென்று சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ரஸ்னா. நன்றி, வணக்கம்.